ஆல்ரைட் நண்பா. ஸோ ரெசல்மேனியா 41 ஓட நைட் 1 நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். வாட் அ எண்டிங் இன்னும் மைண்டில் வந்து ஓடின்னு இருக்குது. செத்து கூட பவுல் வந்து சேர்ந்துட்டாரு. அண்ட் சிஎம் பங்க் அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்டு அவரை பிட்ரேல் பண்ணிட்டாரு. ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கையை வந்து கட்டி எப்பவுமே பின்னாடி சுற்றுற பவுல் இந்த மாதிரி துரோகம் வந்து பண்ணியிருக்காப்புல. இமேஜின் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வந்து பவுல் அண்ட் ரோமனை வந்து ஒன்றா பார்க்க முடியாது. அந்த கெமிஸ்ட்ரி அந்த மூமெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷாக்கிங்காக பார்த்தோன்னா நம்ம நைட் 1 எண்டிங் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இப்போது நைட் 2ஓட எண்டிங் கூட பார்த்தோன்னா ஏதோ பெருசாக நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சுக்கு அவ்வளோ ஹைப் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெருசாக பார்த்தோன்னா அவங்க வந்து புக்கிங்கும் வந்து பண்ணல. நான் சொல்கிறது கோடி அண்ட் சீனோட மேட்ச்சில். பட் இன்றைக்கி நடந்த இந்த நைட் 1 எண்டிங்கால் பார்த்தோன்னா அங்கே வந்து இப்போ பெரிய சம்பவம் நடக்கிற மாதிரி வந்து ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயம் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு இந்த வீடியோவில். பை த வே அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் போடலாம்னா ஃபஸ்ட்டு லைக் போடுங்க. ஏன்னா அதிகமாக லைக் வந்தால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் அடுத்த ஒரு வீடியோ வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைக் வந்து போடுங்க. அண்ட் யாருன்னா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஏர் வீடியோ வருது. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் யாரும் செத்து பவுல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ஏந்துக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ஷாக்கிங்காக இருக்கார், சேடாக இருக்கார். அண்ட் அவர் பார்த்தா ரிங்கை விட்டு வந்து ஸ்லோவாக நந்து போயின்னு இருக்காரு. அண்ட் அவரோட ஃபேஸில் நம்ம வந்து அந்த இதை நம்ம பார்க்குறோம். இவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது பிட்ரேல். பட் அகெயின் அவருக்கு வந்து பிட்ரேல் கிடைக்குது. அவரோட வாய்ஸ் மேன் பவுல் ஹேமன் பார்த்தோன்னா துரோகம் பண்ணிட்டாரு. நடுவில் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பியாக இருந்தார் அந்த சேர் கொடுக்கும்போது. இனி ஏன் வாய்ஸ் மேன் தாண்டா அந்த மாதிரி அவர் மூஞ்சில் நீங்கள் வந்து ஒரு தரமான ஹாப்பி வந்து பார்ப்பீங்க. பட் கடைசியில் பவுல் தான். ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக். ஸோ அவங்க அந்த மாதிரி பார்த்தோன்னா பவுல் வந்து பண்ணார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம வந்து ரோமோட ஃபேஸில் வந்து பார்ப்போம். தென் அங்கே யார் பங்கு வந்து இருப்பார் ரிங்குக்குள்ளே, அவரும் வந்து சேடாக இருப்பார். தென் பார்த்தோன்னா இங்கே இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து நம்மளோட பங்கோட முதல் ரெசல்மேனியால அவர் வந்து மெயின் இவென்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால மேபி பார்த்தோன்னா ரோமன் வந்து ரிங்கை விட்டு போயிருக்காரு. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம ரோமனுக்கு. ஏன்னா ரோமன் பார்த்தோன்னா ரிங்கை விட்டு ஏன் போனாருன்னா ஸோ ஏன்னா ஃபைனலி பங்கோட ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவர் வந்து ரெசல்மேனியாவில் மெயின் இவென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தோன்னா ரிங்கு சென்டரில் அவர் வந்து ஒரு முத்தம் கொடுப்பாரு. ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து அவருக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் டு ரோமன் கூட சொல்ல அவர் வந்து அதுக்கோசமே வந்து ரிங்கை விட்டு ஃபஸ்ட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் பங்க் அண்ட் ரோமன் 2 பேரும் சேடாக இருக்காங்க. ஈவன் 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துன்னு இருப்பாங்க, சேடாக இருப்பாங்க. என்னடா இது நம்ம 2 பேரையும் வந்து ஆப்பு குத்து ஓட்டா பவுல் ஹேமன். ஸோ அந்த மூமெண்ட்டை பார்க்குறோம். தென் ஒரு ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்டில் சர்க்குலேட் ஆகின்னு இருக்குது, நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. எப்படி ரோமன் அண்ட் பவுல் வந்து இது ஆனாங்க, இப்படி ஜாயின் பண்ணாங்க 2020. அண்ட் இப்போ 2025 கதை முடியுது. ரோமன் அண்ட் பவுல் ஹேமன் நோ மோர் ட்ரைவல் சீஃப் அண்ட் ஹீஸ் வாய்ஸ்மேன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மூமெண்ட்டு அவர் கட்டி பிடிக்கிறது பவுல் ஹேமனை அந்த மாதிரி இது அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்மளால் அந்த மூமெண்ட்டே வந்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் எரான்னு சொல்லலாம். இந்த இதில் பிளட் லைனோட எந்த மாதிரி கதை பவுல் ஹேமன் இதில் இருந்தது. ஸோ எல்லாம் போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாய்ஸ்மேன் அண்ட் ட்ரைவல் சீஃபோட கெமிஸ்ட்ரியை வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக 2 பேர் சமகானில் இருப்பாங்க, பங்கும் அண்ட் ரோமனும் பவுல் மேலே. பவுல் டோரிமான் மாதிரி எங்கே ஓட போகிறாருன்னு தெரில. தென் டெஃப்னியோட மேட்ச்சில் பார்த்தோன்னா டெஃப்னி பல்லு உடஞ்சுதா என்னன்னு தெரில. ஒரு மாதிரியே பார்த்தோன்னா பிக்கு சர்க்குலேட் ஆகினிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ பல்லு உடஞ்சிருக்கு போல். இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா சாலோஃபே வந்து வேணும்ன்ட்டு கொஞ்சம் ரக்கடாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அடிக்கிற மாதிரி பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியும் டைவர்ஸ் பற்றிலாம் வந்து டெஃப்னி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அடிக்கிற சாக்கில் உண்மையிலே அடிச்சுட்டுக்கிறாங்க போல், உள்ளே இருக்கிற கோவத்தை வெளியே காமிச்சிட்டுக்கிறாங்க போல். ஆனால் மேட்ச் வந்து உண்மையிலே நல்லா இல்லை. அதாவது டெஃப்னி அண்ட் சாலோஃபே எந்த லெவலில் மேட்ச் கொடுக்க முடியுமோ, நம்ம எந்த மாதிரி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி மேட்ச் கிடையாது. ஈவன் இந்த ஷோவில் எந்த மேட்சுமே பார்த்தோன்னா தரமான மேட்ச்னு வந்து சொல்கிற மாதிரி இல்லை. ஷோவே பார்த்தோன்னா ரெசல்மேனியா மாரி ஃபீலே வந்து தரல. தேங்க்ஸ் டு செத்து ரோமன் பங்கு இந்த 3 பேரோட இந்த மேட்ச் தான் வந்து குக் பண்ணிச்சு. அண்ட் அந்த தரமான மூமெண்ட்டு ஷாக்கிங் ஃபேக்ட்ரு. அதனால தான் இந்த ரெசல்மேனியா நைட் 1 பார்த்தோன்னா காப்பாற்றப்பட்டிருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மேட்ச் மட்டும் மொக்கையாக இருந்ததுன்னா இந்த ஷோவே பார்த்தா மொக்கையாகிட்டு இருக்கும் நைட் 1 என்னை பொறுத்த வரைக்கும். பை த வே நம்மளோட ஜாக் ஆஃப் ஆட்டோ டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஐகானிக்
பேக் ஸ்டைலில் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பங்கு ரோமன் செத்தோட மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்ச் இருந்தது, பிக் நேம்ஸ் 3 பேரும். இதில் வந்து எங்கேயோ பார்த்தா செத்து எதுக்கு இருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது செத்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாருல, பங்கு ரோமன் இருக்கும்போதும் இந்த மேட்ச்லேயே பார்த்தோன்னா ரோமன் வேறு லெவலில் டாமினேட் பண்ணியிருப்பார். தன்னோட புது ஃபார்மை வந்து எனக்கு காமிச்சார் ரோமன். அந்த ஃப்ளைங்லாம் போட்டார் பார்த்தீங்களா, அப்போ பிக் டாக்லாம் இருப்பார், அந்த மாதிரி பண்ணார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து செத்து வந்து ஜெயிச்சது பயணமாக இருந்தது. ப்ளஸ் இதோட ரியாக்ஷன் பார்த்தோன்னா பெக்கியோ வந்து கொடுக்குறாங்க பேக் ஸ்டேஜில். பெக்கியோ வந்து செத்த இந்த மாதிரி ஜாயின் பண்ணது பார்த்துட்டோம் அண்டு வின் பண்ணது பார்த்துட்டோம், வந்து செம்ம சந்தோஷம். அண்டு இன்னொரு அப்டேட் பெக்கி பற்றி நீங்கள் கேட்கலாம். பெக்கி ரிலேட்டட் பார்த்தோன்னா எஸ் கூடி சீட்டில் பெக்கி வர போகிறாங்க. மேபி ஆஃப்டர் ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பிளான் வந்து நடுவி பார்த்தோன்னா அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. பெக்கியோட நேம் எடுத்து அதனால் அப்படியே அவங்களோட அப்டேட் கூட ஷேர் பண்ணிடுறேன். தென் பேக் ஸ்டேஜில் பங்கு வந்து போயின்னு இருக்காரு அண்ட் அங்கே வந்து கேட்குறாங்க இந்தமாரி ரிங்கில் என்ன ஆச்சு, என்ன பவுல் என்ன அது மாரி கதைலாம் கேட்குறாங்க. பட் இங்கே வந்து சிஎம் பங்க் ஸ்பீச் லெஸ்ஸாக இருக்கார், எதுவுமே பேசலை. அவரே வந்து பாவம் மண்டல அவருக்கு வந்து ஓடின்னு இருக்கும், என்னடா இது இந்தமாரி நடந்துருச்சுன்னு. ஸோ எதுவுமே பேசாமல் பார்த்தா அவர் வந்து போயிட்டார். சரி, இந்த விஷயம்லாம் நம்ம வந்து ஓரம் கட்டி கொஞ்சம் நம்ம செத்து பற்றி பேசணுன்னு, இது வந்து செத்துக்காக ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரோமனோட லெவல் எங்கேயோ இருக்குது, பங்க்லாம் சொல்லவே தேவையில்லை, அண்ட் ராக்லாம் வந்துட்டார், சீனா வந்துட்டார். அண்ட் செத்துக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்கணுமோ, எந்த மாதிரி அட்டென்ஷன் கிடச்சிருக்கணுமோ, ஸ்டார்டமோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அவருக்கு வந்து கிடைக்கல. பட் இப்போ இந்த மூமெண்ட்டால் பார்த்தோன்னா உண்மையிலே செத்து வந்து திரும்பி ஃபார்மில் வர போகிறாரு. அண்ட் அவர் வந்து எந்த ஸ்டார்டமை டிசர்வ் பண்ணுறாரோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம இனிமேல் செத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு வகையில் அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் வந்து செத்த ஓஜி செத்தாக வந்து காட்ட போது நிறைய செத்வான்ஸ் ஃபேன்ஸ் வந்து டவுனாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் திரும்பியும் வந்து ஏந்துக்கலாம், ஏன்னா செத்தோட டைம் வந்துடுச்சு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து இனிமேல் ஒரு புது எரா இருக்க போகுது. எந்த வகையிலனா டோட்டலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கதையே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பவுல் கதை கிடையாது, பங்குக்கா இல்லை ரோமனுக்கானு. அண்ட் இங்கே வந்து செத்து கூட வந்து பவுல் சென்ட்டார். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து நமக்கு இப்போ டபிள்யூஏல வந்து கொடுக்க போகுது பார்க்கும்போது. ஸோ ஒரு நியூ ஃபீல் வரப்போகுது இனிமேல் டபிள்யூஏல. ஸோ ஒரு புது டபிள்யூஏ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்னே வந்து சொல்லலாம். இன்னொரு சைடில் நம்மளோட ராக் இருக்கார், நம்மளோட ஹீல் சீனா இருக்கார். அண்ட் அவங்க கூட இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு புது அத்தாரிட்டியே வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ அத்தாரிட்டி வரப்போகுது. ராக்கு, சீனா அண்ட் பவுல் செத்து லிட்ரலி வேறு லெவல் சம்பவம். அண்ட் ரெசல்மேனியா ஷோ வந்து ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியலனா முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? க்ரௌடு, படு மொக்க க்ரௌடு, லிட்ரலி கேட்ஸ் டெட்டாக இருந்தது. ஏதோ அந்த டைட்டிலாக சேஞ்சஸ்லாம் நடக்கும்ல, அந்த மேட்ச்லேயும் பார்த்தோன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த டேக் டைட்டில்ஸ் கூட சேஞ்ச் ஆகுது, அங்கேயும் பார்த்தா அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படியே டெட்டாக இருந்தது க்ரௌடு, சுத்தம் வேஸ்ட்டு. இப்போ தான்ப்பா புரியுது இன்டர்நேஷ்னல் க்ரௌடு வந்து எப்படி ஒரு மொக்க மேட்சாக இருந்தாலும் அவங்க வந்து சியர் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணுறதால பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு டீசெண்டான மேட்ச் நடந்தாலும் வந்து ஒன்றுமே தெரியல, அந்தமாரி க்ரௌடு வந்து டெட்டாக இருந்தது. ஸோ லிட்ரலி க்ரௌடோட ஃபேக்டர் வந்து எவ்வளோ வந்து தேவைன்றது நம்ம இதை வச்சே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் செத்ரோன்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய சம்பவம் சொல்லட்டுமா? செத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய சம்பவம் டபிள்யூல நடந்திருக்குன்னா அதில் 3 சம்பவம் இவரே வந்து பண்ணியிருப்பார். ஒன்று சீல்டோட பிட்ரேல், அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேக்கில் அந்த சேர் வச்சு அடிச்சிருப்பார். தென் 2வது சம்பவம் அவர் தான் பண்ணியிருப்பார், ஈஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி. அது யாரால் மறக்க முடியும்? ஸோ அந்த மூமெண்ட்டும் அவர் தான் பண்ணியிருப்பார். அண்ட் ரீசெண்ட்லி இப்போ பவுல் கூட சேர்ந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு புது சம்பவம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ பெரிய பெரிய சம்பவத்தில் பார்த்தோன்னா செத்தோட இன்புட் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். சரி, நம்மளோட மெயின் கதைக்கு வரும். ஸோ இப்போ நைட் 1 எண்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் ஏன் நைட் 2க்கு வந்து வேறு லெவலில் வந்து ஹைப் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரியல் ரீசன் ஏன் பவுல் ஹெமன் செத்து கூட சேர்ந்தார் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நான் வந்து சொல்லியிருந்தேன், டீட்டெயிலாக போல். பட் இப்போ டீட்டெயிலாக போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் பவுல் வந்து சேர்ந்தது வந்து யாருக்காகவே அவர் வந்து வேலை செய்கிறாரு. அந்த ஆள் வந்து நம்மளோட ஃபைனல் பாஸ் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்குது. அண்ட் செத்ரோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, பெட்டர் ஃபார் பிஸ்னஸ் எதுவோ நான் வந்து அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒருவேளை இப்போ யார் ராக்கோ ஜான்சனா வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அது பெட்டர் ஃபார் பிஸ்னஸ்னால் அதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், ரீசெண்ட்லி அவர் வந்து ராக் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வர்றாரு, ராக் மாதிரி என்ட்ரன்ஸ் பண்ணார். ஸோ இதுலேருந்து தெரியுது மேபி அவர் வந்து தன்னோட சோல் வந்து ராக்குக்கு வித்துட்டாரு. ஸோ பவுல் அண்ட் செத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து கிளியராக தெரியுது பவுல் அண்ட் செத்து வந்து சோல் வந்து கொடுத்துட்டாங்க ராக்குக்கு. ஸோ ராக்கோட ஃபேக்ஷனில் இருக்கிற மாதிரி இங்கேயே வந்து லிங்க் ஆகுதா? அப்போது நைட் 2ல் வந்து அங்கே ஜான்சனா வந்து டைட்டில் வந்து ஜெயிக்கணும்னா ராக் மேபி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பல டீசர்ஸ் வந்து
பண்ணியிருக்காங்க. இந்த ரெசல்மேனியாவோட இது பண்ணாங்களே அட்வர்டைஸ்மெண்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில சோர்சஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ மேபி ராக்கு, அப்புறம் அந்த கஞ்சா குடிக்கு இவர் ஸ்காட்டு, என்னது டிராவிஸ் ஸ்காட்டு, ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா எஸ் அவங்களாம் வந்து அதுக்கப்புறம் வந்து செத்தும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாருன்னா இங்கே ஃபைனல் நம்ம வந்து ஜான்சனாவை அந்த டைட்டில் வந்து ஜெயிக்கிறது வந்து பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து கோடி கிட்ட டைட்டில் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம், தோக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் செத்து வந்துட்டாருன்னா வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது கோடி தன்னோட டைட்டில் வந்து தோக்க. இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா நைட் 2 எண்டிங்காக வந்து வேறு லெவலில் ஹைப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நைட் 2 எண்டிங் மேபி இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ராக் நிற்கிறாரு, ஜான்சன் நிற்கிறாரு, அதுவும் டைட்டில் ஜெயிச்சு கையில் டைட்டில் வச்சுருக்காரு. தென் பக்கத்தில் பவுல் ஹேமன், பக்கத்தில் செத் ராலின்ஸ், தரமான மூமெண்ட். இந்த மாதிரி பார்த்தோன்னா நைட் 2 வந்து முடியுது. அண்ட் ஒரு நியூ ஏரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நியூ அத்தாரிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க WWE. அது வந்து ராக்கோட ஃபேக்ஷன், ஹீல் ஃபேக்ஷன். ஸோ லிட்ரலி இது வந்து பேங்கராக இருக்க போகுது. இப்படி தான் நடக்க போகுதுன்னு நான் சொல்ல, மேபி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் சொல்கிறேன், இது நான் சொல்ல, இந்த மாதிரி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. சில கனெக்ஷன்லாம் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஃபோட்டோ மூலியமாக காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் வந்து நடந்துன்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஹைப் இருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த நைட் 2க்காக.